சென்னையை சேர்ந்த ஜெகதீஷ், அவரது மனைவி கீதா மற்றும் இவர்களது மகள் நந்தினி ஆகிய இருவரும் திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வாடகைக்கு குடிபெயர்ந்துள்ளனர். வீட்டு உரிமையாளரிடம் தான் மருத்துவராக பணிபுரிந்து வருவதாகவும், தனக்கு தற்போது திருவண்ணாமலையில் பணி கிடைத்துள்ளதாகவும், அதனால் திருவண்ணாமலை வந்ததாகவும் நம்ப வைத்துள்ளனர். வாடகைக்கு குடிபெயர்ந்த 16 நாட்களிலேயே வீட்டு உரிமையாளரின் 17 வயது மகளிடம் ஆசை வார்த்தை கூறி சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் தாங்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளதாக கூறி தன்னுடன் வருமாறு வீட்டு உரிமையாளரின் மகளிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பிய வீட்டு உரிமையாளரும் அவரது 17 வயது மகள் மற்றும் 16 வயது மகன் ஆகிய இருவரையும் சென்னைக்கு அவர்களை நம்பி அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் காரில் 5 நபர்களும் சென்னை வந்து மெரினா பீச் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்து பின்பு நிகழ்ச்சிக்கு மாடர்னாக டிரெஸ் அணிய வேண்டும் என கூறி ராயப்பேட்டையில் அமைந்துள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு அழைத்து சென்றுள்ளனர். பின் அக்கா தம்பியான சிறுவர்களிடம் மாடர்ன் டிரெஸ் எடுத்து கொடுத்து உடைமாற்றும் அறைக்கு சென்று போட்டு பாருங்கள், அதற்கு முன்பாக நகைகளை கழற்றி தங்களிடம் கொடுத்துவிட்டு செல்லுமாறு கூறியுள்ளனர். இதன் பேரில் 17 வயது சிறுமி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வீட்டில் இருந்து அணிந்து வந்த நெக்லஸ், ஆரம், கம்பல், மூக்குத்தி, வளையல் உள்ளிட்ட 16 சவரன் நகைகளையும் தனது செல்போனையும் தனது தம்பியின் செல்போனையும் உடன் செலவுக்காக கொண்டு வந்திருந்த ரூபாய் 5000 பணத்தையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு உடைமாற்றும் அறைக்கு சென்றுள்ளனர். பின்பு வெளியே வந்து பார்த்தபோது ஜெகதீஷ், அவரின் மனைவி கீதா மற்றும் இவர்களது மகள் நந்தினி ஆகியோர் காணாததால் திகைத்து போன அக்கா தம்பி அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர். பின்னர் அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் அண்ணா சாலை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 7 மாதங்களாக நகை திருடி சென்ற குடும்பத்தினர் குறித்து எவ்வித துப்பும் கிடைக்காததால் இது குறித்து மற்ற காவல்துறையினருக்கும் புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை அனுப்பினர். இந்த நிலையில் சென்னை கொளத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று அக்கா தம்பியிடம் நகை மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 52 வயதான ஜெகதீஷ் மற்றும் அவரது மகள் நந்தினி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைது செய்த இருவரையும் அண்ணா சாலை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது ஜெகதீஷ் மருத்துவர் இல்லை என்பதும், இவர்கள் குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் வாடகைக்கு வீடு எடுத்து வீட்டு உரிமையாளர் அல்லது அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் நபர்களை ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து அவர்களிடம் இருந்து நகை மற்றும் பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இதே போல பல்வேறு இடத்தில் பல்வேறு விதத்தில் தங்களது கைவரிசையை காட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் சில காலம் ஆந்திராவில் தங்களது பெயர் மாற்றி தங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும், கோவையில் சொந்த வீடு கட்டியிருப்பதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுவரை இவர்கள் 50க்கும் மேற்பட்ட மோசடிகளில் 200க்கும் அதிகமான சவரன் தங்க வைர நகைகளை மோசடி செய்துள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். அதோடு கடந்த 2017ஆம் ஆண்டு வேளச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும், அதன் பிறகு பெங்களூரில் ஒருமுறை, ஆந்திராவில் ஒருமுறை கைது செய்யப்பட்டு ஜெகதீஷ் சிறையில் அடைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட ஜெகதீஷ் கேரளாவை சேர்ந்த சோனி என்பவரோடு முதல் திருமணம் செய்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததும், பின் அவர் பிரிந்து சென்று விட்டதால் ஸ்டெல்லா, கீதா என்ற 2 பெண்களோடு திருமணமாகி தற்போது குடும்பத்தோடு நூதன திருட்டில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஜெகதீஷ் ஆன்லைன் வாயிலாக போலீசார் பின்தொடரக்கூடாது என ஆன்லைன் பண பரிவர்த்தனையில் ஈடுபடாமல் காகித பண பரிவர்த்தனை மட்டுமே செய்து வந்ததும், 50க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பழகும் நபர்களின் பெயரிலே வாங்கி அதனை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. ஒவ்வொரு மோசடிக்கும் தனது 2 மனைவிகளையும் மாறி மாறி பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு வேளச்சேரியில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த பிறகு செம்பியம், குரோம்பேட்டை, தாழம்பூர், படப்பை, அண்ணா சாலை உள்ளிட்ட 7 காவல் நிலையங்களில் இவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டதும்,
யாரிடமும் சிக்காமல் இத்தனை காலம் மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது காவல்துறையினரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. விசாரணைக்கு பின்னர் ஜெகதீஷ் மற்றும் அவரது மகள் நந்தினி ஆகிய இருவரிடம் இருந்தும் 16 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. தலைமறைவாக உள்ள ஜெகதீஷின் மனைவிகளான கீதா மற்றும் ஸ்டெல்லா ஆகியோரை அண்ணா சாலை போலீசார் உட்பட பல காவல் நிலைய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.